எனக்கு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கு. அதுக்கு காரணம் நம்மளுடைய தன்னம்பிக்கை என்பது நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கணும். நான் ஆண்டாண்டு காலமாக சொல்ற ஒரு விஷயம், படிப்பு படிப்பு படிப்பு. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இல்லாம எதையும் சாதிக்க முடியாது. நீ எஜுகேஷன்ல வந்து எனி டிகிரி ஏதாவது ஒன்று படிச்சுனா அது பயனுள்ளதா இருக்கும். ஆனா அது கெசட் ஆபீசரா மாறணும். அதுதான் முக்கியம். அப்பதான் இந்த மக்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடியும். ஒரு டூரிசம் சிஸ்டமோ, ஒரு கிளார்க்கோ அல்லது ஒரு விஓஓ இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இங்க படிக்கவே கூடாது. தாசில்தார், ஒரு கிரீன் டைம் அத்தாரிட்டி, நம்மளால வந்து கேட்பான், ஆனா ஒரு சார்ஜ் சர்டிஃபிகேட் கூட இவர் போடலாம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நாளைக்கு ஏதோ சட்ட சிக்கல், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மறைமுகமாக செயல்படுவார். நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்றைக்கு மறைமுகமா என் மூலமாகவும் செஞ்சுட்டு இருக்காங்க. பேர் சொல்லக்கூடாது. நம்ம சென்னையிலேயே கமிஷனர் இந்த மாசம் மட்டும் 3 தடவை நான் பார்த்திருக்கேன். யாரும் சொல்றதே இல்லை. ஏன்னா பர்சனல் வேலை. அதே மாதிரி டிசி 4 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஏசி 15 பேர் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் 36 பேர் இருக்காங்க. எஸ்ஐ கிட்டத்தட்ட 67 பேர் சென்னையில் இருக்கிறாங்க. இந்த டிகேவியுடைய அதிகாரிகள் வந்ததுக்கு காரணம் மதிப்புக்குரிய கமிஷனர் தான் காரணம். பார்த்து கொண்டு வந்தாங்க. வெளி மாவட்டத்தில் இருந்ததெல்லாம் இன்னைக்கு சென்னையில் இருக்காங்க. அத்தனை பேரையும் நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அவ்வளவு பேருக்கு எனக்கு புரியும். இப்ப கூட நம்ம அண்ணன் கணேசன் வந்து சொன்னாங்க பாருங்க, பிஜேபி அண்ணன் கணேசன் அவரோட பொண்ணு வழக்கறிஞர் இன்னைக்கு மாவட்ட செயலாளர். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம கல்விச்சாமியெல்லாம் பிஜேபி நிறைய பட்டியல்களுக்காக போராடார். பட் அவர் கூட அது கிடைக்கல. அந்த கணேசன் பொண்ணுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கிடைச்சிருந்தது என்று சொல்லும் போது நான் வாழ்க்கை செய்தி போட்டேன். உண்மையிலேயே அந்த பொண்ணு ஒரு வழக்கறிஞர் கூட. அந்த மாதிரி ஏதாவது பெரிய லெவலில் நீங்க படிக்க வைங்க. உங்க குழந்தைகளை படிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ டிகேவி ஹெல்ப்லைன் இருக்கு. அந்த டிகேவி ஹெல்ப்லைன் இன்னைக்கு எதுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மருத்துவ உதவி செய்திருக்கார்கள். சாக கிடந்த ஒரு இளைஞரை துடிக்க வச்சு படிக்க வச்சு அவங்க வந்து பிழைக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எப்படி மாற்று சமுதாயம் எவ்வளவோ எங்கே கிடந்தாலும் இன்னைக்கு டிவிகே என்றது ஒரு பிராண்டட். இந்த பிராண்டடை பார்த்தா மற்ற சமுதாயம் பயப்படுறாங்க. இன்னைக்கு எங்க இங்க வந்தாங்க ரீசன் கொண்ட போது வந்து இன்னைக்கு ஸ்டாண்டர்டா உட்காந்துறாங்க. டிகேவினால ஒரு பயம் இருக்கு. நான் இப்ப சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. போன ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பதி போயிட்டு வந்துட்டேன். என் வீட்டுல ஒரு கார் நிற்கும். அதுல என்னுடைய கொடி இருக்கும், என் சமுதாய கொடி. எப்போதும் என் காரில் சமுதாய கொடி இல்லாம நான் போனதே இல்லை. சென்னைக்குள்ள முழுசா இன்னைக்கு சமுதாய கொடியை சுற்றி வந்தா அதான் காரணம். காலையில 8 மணிக்கு நான் எந்திரிச்சு வரும்போது ஒரு போலீஸ்காரர் வருகிறார் என் வீட்டுக்கு. இது போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. போலீஸ்காரர் வந்து அண்ணன் முதல்ல கேட்க பார்க்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல கேட்கிறாங்க. நான் யாரும் வழக்குகளுக்கு இருக்கு, நம்ம தான் நிறைய பிரச்சனை பண்ணுவோம். வழக்கு போட வந்து வச்சுட்டு வெளியே வந்து யார் பண்ணி கேட்கிறேன். நான் திருநெல்வேலியை சார்ந்தவன், நான் டிகேவி, நான் உங்களை பார்ப்பதற்கு வருகிறேன். 8 வருடமாக முயற்சி செய்கிறேன் உங்களை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார். எப்படி இருக்கும் ஒரு போலீஸ்காரரு 2 வருஷமா 7 ஸ்டேஷன்லயே வேலை செய்யறாரு. கட்டி அழைத்தேன். அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டி போய் உட்கார வச்சு, உனக்கு தான் முதல் நட்டு, நீ என்ன போலீஸ், எந்த பிரச்சனை வந்தாலும் நீ ஏகிட்ட அதிகாரியை நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு அவங்க ஸ்டெப் கொடுத்து இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணா நகர்ல நம்ம ஆபீஸ் அங்கே அந்த ரோட்ல காரை பார்த்தவெல்லாம் வந்து நிற்பான். அங்கே எங்க போன் அடிப்பான். வெளியே போய் பார்த்தா நம்மளால இருப்பான். சோ இது நம்மளுடைய பிராணி. நம்ம வந்து வெட்டப்படுறதுக்கே இல்லை. நம் இந்திரன் நம்மளுடைய முன்னோர் வாழ்ந்து காட்டியவர். சில பேர் சில ஆட்சிக்காக சில அதிகாரத்துக்காக நம்மளை வந்து அடக்கி வைத்தார்கள். ஆனால் அதை வெளிக்கொண்டு வந்தோம். நம்ம இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறோம். எத்தனை பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். உறவுகளாக எல்லோரையும் சந்திக்கிறோம். யாராலும் பழகிக்கிறோம். நான் பக்கத்தில் இருக்க அண்ணன் கூட இப்போ சொன்னார், நான் வந்து எம்எல்ஏ வேலை செய்றேன், உங்களை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு. நான் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் பண்றேன்னா சட்ட ரீதியா சரியா எடுத்து செய்வேன்.
சட்ட ரீதியா தலைமைச் செயலாளருக்கு கூட சொல்லி கருதப்படுவார். தலைமைச் செயலாளரே என்னை ஃபோன் பண்ணி சண்முகங்கிற ஒரு தலைமைச் செயலாளர் இருந்தா அவர் எனக்கு ஃபோன் பண்ணியே ஒரு விஷயத்துக்காக கேட்டார். இந்த மாதிரி நீங்க ஒரு வழக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்கள, இது எந்த விதத்தில் முதல்வர் ஸ்டேஷன் ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஸ்டேஷன்ல என்கிட்ட கேட்டு பிறகு சமுதாயம் எங்களை மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அந்த கடிதத்தை நான் வாபஸ் வாங்கினேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, கரிகாலனுக்கும் செந்தில் மலர் மீதும் தலைக்கு 10 கோடி விதித்து அந்த கொலை செய்வோம் என்று சொன்னால் ஒரு செய்தியை பார்த்து தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் செல்லுக்கு போட்டு அந்த வழக்கை விசாரிக்க வச்சு இன்னைக்கு அந்த வழக்கு அவங்க வந்து நாங்க யாரோ பேசிட்டு போட்டாங்க, எங்களுக்கு சம்மந்தம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடிதத்தை வாங்கணும். அது மாதிரி அதிகாரிகளை சந்திப்பதற்கு எனக்கு எந்த தயக்கம் கிடையாது. எந்த அதிகாரிகளும் சரி. இப்ப கூட போன வாரத்துக்கு முதல்ல வர பொங்கலுக்கு முன்னவாறு சிவகங்கை ஒரு வழக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்கள, இது எந்த விதத்தில் முதல்வர் ஸ்டேஷன் ஃபார்வர்ட் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு கேட்டு பிறகு சமுதாயம் எங்களை மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அந்த கடிதத்தை நான் வாபஸ் வாங்கினேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, கரிகாலனுக்கும் செந்தில் மலர் மீதும் தலைக்கு 10 கோடி விதித்து அந்த கொலை செய்வோம் என்று சொன்னால் ஒரு செய்தியை பார்த்து தலைமைச் செயலாளர் முதலமைச்சர் செல்லுக்கு போட்டு அந்த வழக்கை விசாரிக்க வச்சு இன்னைக்கு அந்த வழக்கு அவங்க நாங்க யாரோ பேசிட்டு போட்டாங்க, எங்களுக்கு சம்மந்தம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கடிதத்தை வாங்கணும். அது மாதிரி அதிகாரிகளை சந்திப்பதற்கு எனக்கு எந்த தயக்கம் கிடையாது. எந்த அதிகாரிகளும் சரி. இப்ப கூட போன வாரத்துக்கு முந்தின வாரம் பொங்கலுக்கு முன்னவாறு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல எஸ்பி சிவபிரசாத் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு நாலா சித்தாந்தை சாப்பிட்டாங்க. நமது டிவிக்கு மக்களுடைய இளைஞர்களோடு பார்த்து கூடி வச்சு குடிச்சிட்டு வந்தாங்க. சும்மா போய் கேஸ் போட்டு பண்ணிட்டு இருந்தாரு. சிவகங்கையில எனக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே எஸ்பி சிவபிரசாத்திட்ட பேசி இவர் இந்த ஏரியாவில் இருந்தாருன்னா சமுதாய பிரச்சனை சண்டை வந்து உடனே இவரை டிரான்ஸ்பர் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் வேண்டிய சொல்றதுக்கு அப்புறம் இப்ப நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இதுதான் ஏன் பணி, இதுதான் நான் செய்வேன். நீங்க இப்ப அவங்க சொன்னாங்கல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாது அப்படின்னு, உண்மையிலே ரவி வந்து எனக்கு தெரிஞ்சு எதையும் சாதிக்கக்கூடியவர். ரவி வந்து நான் ரொம்ப காலமா பார்க்கிறேன். ஆனா தான் செஞ்ச பணியை வந்து யாருக்கும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. இப்ப நான் தான் செஞ்சேன்னா அந்த அதிகாரப்பூர்வமா வெளியிடுவேன். நிறைய எஸ்பிகிட்ட பேசுறது, கலெக்டர்கிட்ட பேசுறது, சிஎம் செல்ல பேசுறது எல்லாத்தையும் வாட்ஸ்அப்காரங்க போட்டு விட்டுருவேன். நான் அப்படிதான் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன். ஆனால் எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அல்லது உங்களுக்கு டிவியில் செல்வம் ரவியாகட்டும் அல்லது செல்வம் மாறிவிட்டாலும் அவங்க சொன்னாங்க, எனக்கு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட கேட்குவேன். எந்த ஒரு பிரச்சனையாக சொல்லுங்க, நிச்சயமா நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள், நாம தாழ்ந்தவங்க கிடையாது, இந்த சமூகத்தை நம்ம தாழ்த்தவும் முடியாது. நாம தாழாம இருக்கணும்னா நாம அணிகிற உடைகள் ரொம்ப முக்கியம். நீ இருக்கிற இடம் முக்கியம். நான் போற இடத்துல எவருக்கும் பயப்படவே கிடையாது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாலும் கொடியோட போவேன், எஸ்பி ஆஃபீஸ்ல போனாலும் கொடியோட போவேன், எந்த அதிகாரிகிட்ட போனாலும் கொடி. என் சமுதாய கொடி தான் இங்க முன்னாடி நிற்கும். என்னை பார்த்தவங்க டிஸ்பிளே பண்ணிடுவான். இன்னைக்கு நான் சென்னை மட்டும் இல்ல, ஆந்திராவுக்கு போயிட்டு வரல, அங்கேயும் கொடியோட தான் போறேன். கேரளாவுக்கு போறேன், அங்கேயும் கொடியோட தான் போறேன். படிக்கலாம் நின்று அண்ணா முதல்ல நீங்க வந்திருக்காங்க, அவன் சொல்றான், மூணு மாசம் பேசுறான். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கு? அப்ப தம்பிகள்லாம் நமக்கு இன்னி உறவோட இருக்காங்க என்ன இருக்கு? அதனால நாம வந்து சாதியை பெருசா கொண்டு வர தேவையில்லை. எல்லோரையும் படிக்க வைங்க, முடிஞ்சதற்கு அதிகாரிகளை படிக்க வைங்க. அரசு அலுவலகத்தில் அதிகாரிகள் ஐந்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக தன்னுடைய சமூக பணிகளை பற்றி எடுத்துரைக்கும் நாம் எப்போதும் இந்த ஜிடிகே உதவிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நமக்கு உறுதிமொழி அளித்த சகோதரர் அவர்களுக்கு சாலை அளித்து கவனிக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு அறிவிப்பு, நம்முடைய பல்லாவரம்